السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: إذا مات العبد انقطع عمله إلا من ثلاث: صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகிற்கு இஸ்லாம் காட்டித்தந்த மிக அற்புதமான ஒரு நடைமுறை வக்ஃபு செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்வது. மக்கள் அவர்களது சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பங்கை பொது காரியங்களுக்காக அல்லாஹ்விற்காக வக்ஃபு செய்து கொடுத்தல், தர்மமாக கொடுத்தல், அதை பொது பயன்பாடுக்காக அனுமதிப்பது. ஒரு மனிதர் அவருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய சொத்தில் 1/3 அளவு வரைக்கும் பொது காரியங்களுக்காக சொந்தப்படுத்தி கொடுப்பது. இப்படி மக்களுடைய நலனிலே மிகுந்த கவனம் எடுத்துக்கொண்ட மிக முக்கியமான ஒரு மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம். சொல்லப்போனால் இப்படி தர்மம் செய்வதை, கொடை கொடுப்பதை, பொது சொத்தாக ஆக்கக்கூடிய விஷயத்தில் வக்ஃபு என்ற ஒரு நடைமுறையை ஏற்படுத்தியதில் இஸ்லாம் மிகச் சிறந்த ஒரு முன்மாதிரியாக இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுகிறது. திருக்குர்ஆன் சொல்லுகிறது, மரணிப்பதற்கு முன்பாகவே நீங்கள் இதை செய்து விடுங்கள் என்று ஆலோசனை தருகிறது. ஏனென்றால் தர்மத்தை பொறுத்தவரையிலும் வக்ஃபு என்ற பொது காரியங்களுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய அந்த தர்மங்கள் இதுவெல்லாம் மரணம் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் அதை செயல்படுத்தி விடுங்கள். ஒரு சில நேரங்களில் நம்மை மரணம் சீக்கிரம் வந்து விடலாம், அப்படி ஒரு நல்ல காரியத்தை செய்யாமலே போய்விடலாம் என்ற ரீதியிலே குர்ஆன் சொல்லித் தருகிறது. وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ. நாம் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள், உங்களுக்கு மவுத்து வருவதற்கு முன்பாக என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான். மவுத்து வந்துவிட்டால், அதனுடைய தவணை வந்துவிட்டால் என்ன செய்யப்பட மாட்டாது, பிற்படுத்தப்பட மாட்டாது. அந்த நேரத்தில் நீங்கள் சொல்வீர்கள், யா அல்லாஹ் என்னை கொஞ்ச நேரம் விடு, இந்த உலகத்திற்கு சென்று நான் எல்லாவற்றையும் தர்மம் செய்து விட்டு வருகிறேன் என்று சொல்லுவான் மனிதன். அந்த நேரத்தில் அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது. ஆகையினால் நீங்கள் மரணம் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் தர்மத்தை முற்படுத்துங்கள் என்று குர்ஆன் சொல்லித் தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மரணத்தோடு தொடர்புபடுத்தி இந்த விஷயத்தை அறிவுரை தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு ஹதீஸில் சொல்லுவார்கள், அடிக்கடி நீங்கள் கேட்டிருக்கலாம், ஒரு மனிதன் இறந்து விடுவானேயானால் இதா மாத்தல் அபுது இன் கதா அமலுஹு, அவனுடைய எல்லா அமல்களும் செயல்பாடுகளும் முடிந்து விடுகிறது. எல்லா செயல்பாடுகளும் முடிந்து விடுகிறது. குறிப்பாக அவனுடைய என்னென்ன இந்த உலகத்தில் அவன் சேமித்து வைத்திருந்தானோ காசு பணங்கள் செல்வங்கள் எல்லாம் என்ன செய்து துண்டித்து போய்விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மூன்றை தவிர. இந்த மூன்று என்ன தெரியுமா? முதலாவது சதக்கத்துன் ஜாரியத்துன், நாம் இறந்ததற்கு பிறகும் தொடர்ச்சியாக நன்மை பெற்று தரக்கூடிய சதக்கத்துன் ஜாரியா, கிணறு வெட்டி வைப்பது, பள்ளிவாசல் கட்டுவது, இது போன்ற தர்மங்கள். இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்முன் இன்தஃபஉ பிஹி, பிரயோஜனமான கல்வி, அது ஒருவன் மரணித்ததற்கு பிறகும் தொடர்படியாக பிரயோஜனம் தரக்கூடியது. மூன்றாவது வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவனுக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளை, இவன் இறந்ததற்கு பிறகு இவனுடைய பிள்ளை இவனுக்காக வேண்டி துஆ செய்யும். இந்த மூன்றும் தான் ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகும் தொடரக்கூடிய விஷயம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள். அந்த வரிசையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஒரு விஷயம்தான் சதக்கத்துன் ஜாரியா, தொடர்படியாக வரக்கூடிய அந்த தர்மங்கள். அந்த தொடர்படியான வரக்கூடிய தர்மம் தான் வக்ஃபிலே கட்டுப்பட்டது. பொது காரியங்களுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டி வைப்பது, மதரசாவை கட்டி வைப்பது, ஒரு கிணறு வெட்டி வைப்பது, இதுவெல்லாம் அவர் இறந்ததற்கு பிறகும் கூட தொடர்படியாக அதிலே மக்கள் பயன்பெறுவார்களே, ஆனால் அதனுடைய நன்மை வந்து கொண்டே இருக்கும். வக்ஃபு என்பது இந்த உலகிற்கு இஸ்லாம் காட்டி தந்த மிக அற்புதமான நடைமுறைகள் ஒன்றாக இருக்கிறது. இந்த வார ஜும்மாவிலே ஷரியத்திற்கு மாற்றமான வக்ஃபு மசோதா என்ற தலைப்பின் கீழ் நாம் சில விஷயங்களை சிந்திக்க இருக்கிறோம். வக்ஃபை பற்றி நாம் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அதோடு தொடர்புடைய விஷயங்களை தெரிந்து கொள்வதும் மிக முக்கியம். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம்முடைய மார்க்கத்தை, நம்முடைய ஷரியத்தை இந்த உலக மக்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஏதோ குருட்டுத்தனமாகவோ அல்லது மக்களை துன்புறுத்தும் நோக்கத்தோடோ, மக்களுக்கு அநியாயம் செய்யும் நோக்கத்தோடோ இஸ்லாம் ஷரியத் எந்த ரீதியிலும் என்ன செய்யவில்லை, காட்டித்தரப்படவில்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை இருக்கிறதே, முழு மனித சமுதாயத்திற்கும் நிம்மதியான, நீதமான, சரியான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது. ஷரியத் என்று சொல்லும் பொழுது அந்த விஷயத்தை நாம் உயிரினும் மேலாக நாம் மதிக்க வேண்டும். வக்ஃபு செய்யக்கூடிய அளவுக்கு சொத்து வைத்திருந்தாலே சஹாபா பெருமக்கள் அனைவரும் அதை என்ன செஞ்சிருக்கிறாங்க, வக்ஃபு செய்திருக்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட அதிகமான சொத்து இருக்குது, வக்ஃபு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் நபித்தோழர்கள் அதை வக்ஃபு செய்திருக்கிறார்கள். ஏராளமான சஹாபாக்கள், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், வக்ஃபு செய்யக்கூடிய அளவு வைத்தது இந்த நபித்தோழரும் வக்ஃபு செய்யாமல் இருந்ததில்லை, பொது காரியங்களுக்காக தர்மம் செய்திருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், சஹாபா பெருமக்கள்ல கிட்டத்தட்ட 80க்கும் அதிகமான சஹாபிகள், நபி தோழர்கள் வக்ஃபு என்ற அந்த தொடர்வரியாக வரக்கூடிய தர்மத்தை செய்திருக்கிறார்கள். முஸ்லிம் மக்களிடம் பொருளாதாரம் வளம் எப்பொழுதெல்லாம் பெறுகின்ற பொழுதெல்லாம் இந்த முஸ்லிம் சமுதாய மக்கள் முஸ்லிம்களுக்காக நிறைய கொடை கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் எப்பவெல்லாம் செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் என்று நாம் அறிந்திருக்கிறோமோ, வரலாறுகள் படித்திருக்கிறோமோ, நம்முடைய முன்னோர்களுடைய கையிலே காசு பணம் எப்போதெல்லாம் இருந்திருக்கிறதோ, செல்வ வளங்கள் எப்போதெல்லாம் இருந்திருக்கிறதோ, அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், பொதுமக்களுக்காக வக்ஃபு செய்திருக்கிறார்கள். அதனால்தான் நம்முடைய நாட்டிலே இவ்வளவு அளவுக்கு வக்ஃபு சொத்துகள் இருக்கிறது. காரணம் அதுதான். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தனக்கென வைத்திருந்தாலோ அல்லது தன்னுடைய உறவினர்களுக்காக தான் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்தியிருந்தாலோ இவ்வளவு வக்ஃபு சொத்து இந்திய திருநாட்டில் இருந்திருக்காது. நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகம், நம்முடைய முன்னோர்கள் செய்த வக்ஃபின் மீது கொண்ட ஆர்வம், பிறருக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே செய்த சொத்துக்கள் தான் இத்தனை சொத்துக்களாக இந்த இந்திய திருநாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இந்திய நாடு சொல்லப்போனால் நம்முடைய நாட்டிலே முஸ்லிம்கள் நேற்று இன்று வந்தவர்கள் அல்ல. சில குறிப்புகளை பேசும் பொழுது 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தவர்கள் அல்ல. வரலாறு சொல்லுகிறது
1440 ஆண்டுகள் ஆயிருக்கிறது இந்தியாவிலே முஸ்லிம்கள் அவர்கள் ஆரம்பமாக வந்த நேரம். வரலாறு சொல்லுகிறது, கேரளாவிலே கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் கேரளாவிலே இருக்கிறது. இதுதான் இந்தியாவுடைய முதல் பள்ளிவாசல். கொடுங்காநல்லூரில் அந்த பள்ளிவாசல் இருக்கிறது. இப்போ ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு இந்தியாவிலே கேரளாவிலே ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே இங்கே கால் பதித்திருக்கிறார்கள். இன்று நாம் சொல்வது போன்று நேற்று இன்று இந்த இந்தியாவிற்கு முஸ்லிம்கள் வரவில்லை. ஆக நம்முடைய வரலாறை புரிந்து கொள்ள வேண்டும். கிபி 712ஆம் ஆண்டு முகமது பின் காசிம் சிந்து பகுதியை ஆட்சி செய்ய தொடங்கியதிலிருந்து கிட்டத்தட்ட திப்பு சுல்தான் அவர்கள் ஷஹீதாகும் வரை 1799 வரை முஸ்லிம்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். பல்வேறு பகுதிகளாக ஆட்சி செய்திருக்கிறார்கள். கணக்கு போட்டு பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இந்தியாவை ஆட்சி செய்தவர்கள் முகலாயர்கள். வரலாறு சொல்லுகிறது. அப்படியானால் நாம் சற்று சிந்திக்கிறோம். சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு 1955ஆம் ஆண்டு இந்தியாவில் உள்ள வக்ஃபு சொத்துக்களை கணக்கிடப்படுகிறது. கணக்கிடப்பட்டால் கிட்டத்தட்ட இந்தியாவிலே 7 லட்சத்துக்கும் அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மாத்திரம் 60,000 சொத்துக்கள் இருக்கிறது. இந்த சொத்துக்களின் மதிப்பு 1.25 லட்சம் கோடி. கிட்டத்தட்ட இதை பராமரிப்பதற்காக திட்டமிட்டு அமைத்து நடத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட வாரியங்கள் தான் வக்ஃபு வாரியங்கள். இந்தியாவிலே 32 வக்ஃபு வாரியங்கள் அமைக்கப்பட்டது. ஏதோ இந்த நாட்டில வக்ஃபு துறை என்பது அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறதே தவிர வக்ஃபு சொத்து முழுவதும் நம்முடைய முன்னோர்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்காக கொடுக்கப்பட்ட தான தர்மங்கள். எப்படி அறநிலைத்துறை அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ, எப்படி தொழிலாளர் நலத்துறை சார்ந்த வாரியங்கள் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ, அதே போன்று வக்ஃபு வாரியங்களும் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதே நேரத்தில் ஏன் இப்படி வக்ஃபு வாரியங்கள் அமைக்க வேண்டும்? உமையா காலத்திலிருந்து இந்த வக்ஃபு வாரியங்கள் இருக்கிறது. வக்ஃபு சார்ந்த சட்ட திட்டங்கள் அவ்வளவு கட்டுப்பாடு. இஸ்லாம் சொல்லி தருகிறது, வக்ஃபை ஒருவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், அந்த சொத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு கட்டுப்பாடுகள் இஸ்லாத்திலே நமக்கு ஷரியத் சொல்லி தருகிறது. அதை பேண வேண்டும், சரியாக அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற ரீதியில் அமைக்கப்பட்டதுதான் வக்ஃபு வாரியங்கள். இது ஏதோ இன்று நேற்றல்ல, உமையாவுடைய ஹலிஃபா உமையாவுடைய காலங்களிலிருந்து தொன்று தொற்றாக வரப்பட்ட விஷயம்தான் இந்த வக்ஃபு வாரியங்கள். நிலைமை இப்படி இருக்க வக்ஃபு வாரியங்களில் முறைகேடு நடப்பதாக கூறி குற்றம் சாட்டப்பட்டு இன்று இருக்கக்கூடிய அரசாங்கம், நம்முடைய அரசாங்கம் ஏப்ரல் 2ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய கடும் எதிர்ப்புக்கு மத்தியில ஒரு மசோதாவை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வக்ஃபு திருத்த சட்டம் 2025 முன்னுள்ள சட்டத்தை எல்லாம் தூக்கி எறியப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்திலே 16 மணி நேரங்கள் விவாதிக்கப்பட்டது. இரவு 1:30 மணிக்கு 2 மணிக்கு கிட்டத்தட்ட அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கலாம். அவ்வளவு விவாதங்கள், 200 லட்சம் எம்பிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அவ்வளவு விவாதங்கள் நடக்கிறது, அவ்வளவு விஷயங்கள் முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் மத துவேஷமாக நடந்து கொள்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்திய நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு இடமில்லையா என்ற கேள்வி எல்லாம் கேட்கப்படுகிறது. குறிப்பாக நமது தமிழ்நாட்டில் இருந்து சென்றிருக்கக்கூடிய எம்பிக்கள், குறிப்பாக நீலகிரி தொகுதி எம்பியாக இருக்கக்கூடிய ராசா நிறைய கேள்விகள் கேட்டார். உண்மையிலேயே ஒரு முஸ்லீம் கேட்கக்கூடிய கேள்வியை விட அதிகமான கேள்வி. அவ்வளவு கேள்விகளுக்கும் எந்த விதமான சலனமும் இல்லாமல் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இவ்வளவு தூரம் அவர்கள் நிறைவேற்றுவதற்கு இந்த வக்ஃபு வாரியம், வக்ஃபு சட்டம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நம்முடைய முன்னோர்கள் நமக்காக கொடுக்கப்பட்ட தான தர்மத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஒரு சட்டத்தில் திருத்தம் என்றால் ஏற்றுக்கொள்ளலாம். சட்ட திருத்தம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சட்டத்தில் திருத்தம் என்றால் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு திருத்தம் 2 திருத்தம் அல்ல. எதிர்க்கட்சிகள் என்னவெல்லாம் சொன்னதோ அதெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு விட்டது. உலமாக்கள், முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து பெறப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் புறந்தள்ளப்பட்டு விட்டது. சொல்ல போனால் இப்போது ஆளக்கூடிய அரசுக்கு தோதுவாக என்னவெல்லாம் முன்மொழியப்பட்டதோ அத்தனை திருத்தங்களும் அதைவிட அதிகமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால்
44 திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் ஆழமாக அதை கவனிக்கும் பொழுது 33 புதிய அம்சங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 45 பழைய விதிகளை மாற்றப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 37 ஏற்கனவே இருந்த விதிகளை அகற்றி இருக்கிறது இந்த அரசு என்று பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 117 திருத்தங்கள் இந்த இப்போது தாக்கல் செய்யப்பட்ட மசோதாவில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் சொல்லும்போது வெறுமனே 44 திருத்தங்கள் மட்டுமே சொல்லுகிறார்கள். இப்படியெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்தை இஸ்லாமியர்கள் வஞ்சிக்கக்கூடிய ஒரு மசோதாவை அடிக்கடி அவர்கள் தாக்கல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். வக்ஃபு இஸ்லாமின் உன்னதமான ஒரு அம்சம். இன்னைக்கு நாம் யோசிக்கிறோம், நம்மிடத்தில் சரியான வக்கீல்கள் இல்லை, அதனால சில விஷயங்களை எடுத்து சொல்றது கூட ஆள் கிடையாது. வக்ஃபுனா என்ன, வக்ஃபு சட்டம் என்ன, என்னுடைய மத ரீதியான பிரச்சனை என்னன்னு சொல்றதுக்கே ஆள் இல்லை. இதுதான் ரொம்ப கவலைக்குரிய விஷயம். நீங்க மற்ற சமுதாயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நீதிமன்றங்களை அணுகிறார்கள். எங்களுடைய மதத்திலே இப்படி இருக்கிறது, இது எங்களுடைய மதத்திலே கம்பல்சரி, நாங்கள் இப்படிதான் செய்தாக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆணித்தரமாக. நம்முடைய சமுதாயத்தில் அப்படி சொல்லக்கூடிய வக்கீல்கள் இல்லையா, நாம் உருவாக்கவில்லையா, இல்லை நாம் அணுகவில்லையா என்று தெரியல. எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுக்கலாம். எனக்கு கூட சில யோசனைகள் வந்தது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக. இவ்வளவு போராட்டங்களை எடுப்பதற்கு ஒரு நல்ல உயர்வான ஒரு அட்வொகேட் அவரை என்ன செய்யலாம், நம்ம நியமிக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ கேஸில் என்ன செய்கிறாங்க, ஒரு சர்வ சாதாரண வெளியில் வந்துடுறாங்க. ஒரு தடவை அந்த வக்கீல் உள்ளக்க போனார் அப்படின்னா, வழக்கறிஞர் உள்ளே போனார் அப்படி நீதிமன்றத்துக்குள்ள 10 லட்சம் ரூபா, நிமிடங்களுக்கு காசு, 10 நிமிடங்களுக்கு காசு. இப்படியெல்லாம் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய நாட்டில். அவர்கள் வாதாடி எப்பேற்பட்ட ஒரு வழக்குகளாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இது போன்ற விஷயங்களை எடுத்து சொல்வதற்கு கூட ஆள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். வக்ஃப் இருக்கிறதே மிக உன்னதமான ஒரு அம்சம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய அந்த வக்ஃபை நாம் சிந்திக்கிறோம். மதீனாவிலே பிர் ரூமா என்று ஒரு கிணறு இருக்கிறது. பிர் ரூமா அந்த கிணறு ஒரு ஈதருக்கு சொந்தம். அதில் நிறைய அழகான அற்புதமான தண்ணி கிடைக்கிறது. மக்கள் எல்லாம் தண்ணி எடுக்க போவாங்க. அந்த யூதன் அதிகமான காசுக்கு அந்த தண்ணியை விற்பனை செய்தான். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பார்த்தாங்க, மக்களுக்கு இதை பயன்படக்கூடியதாக ஆக்கணும். ஈதனிடத்தில் சென்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஈதனிடத்தில் கேட்டார்கள், உங்களுடைய கிணற்றை நான் விலைக்கு வாங்கிக்கிறேன், காசுக்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. ஈதன் சொன்னான், எனக்கு அது நல்ல வருமானம் இருக்குது, நிறைய வருமானம் வருது, நான் தரமாட்டேன்ட்டான். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வியாபாரி அவங்க. அதனால என்ன யோசனை பண்ணாங்க அப்படின்னா, ஈதன் இடத்துல சொன்னாங்க, கிணத்துக்குள்ள முழு கிரையத்தையும் நான் தந்துடுறேன், காசையும் தந்துடுறேன், எனக்கு நீ பாதி உரிமை கொடுத்தா போதும் கிணத்துல. இதற்கு ஆசைப்பட்டு ஈதன் என்ன செஞ்சு நான் ஒத்துக்கொண்டான். முழு பணத்தையும் கொடுத்துட்டாங்க, பாதி உரிமை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு. என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் ஈதனுக்குரியது, அடுத்த நாள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்குரிய உரிமை. இப்போது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, என்னுடைய உரிமையுள்ள நாளில மக்கள் எல்லாம் இலவசமாக தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் என்ன செஞ்சாங்க, இலவசம் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் ஈதனுடைய நாள் வருது, அவன் காசுக்காக தண்ணீரை விற்கக்கூடிய நேரத்தில் யாரும் போகல. ஏன், அடுத்த நாள் இலவசம் நமக்கு கிடைக்க போகுது, அதனால யாரும் காசு கொடுத்து வாங்கல. ஈதன் பார்த்தான், ரொம்ப சங்கடப்பட்டு கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தாங்க. ஈதன் இடத்துல சொன்னாங்க, நீ முழுவதுமாக என்ற வித்துரு கிணத்தை. எப்பேற்பட்ட ஐடியா பாருங்க, நீ முழுவதுமாக நீ வித்துரு, வேற வழி இல்லை. யூதன் என்ன செய்தான், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முழுவதுமாக வித்து சில கிரயத்தை வாங்கி கொண்டான். பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முழுவதுமாக மக்களுக்கு அந்த கிணற்றை வக்ஃபு செய்தார்கள். இன்றும் இருக்கிறது. மஸ்ஜிதை கிப்லத்தைன் என்று சொல்லக்கூடிய போனவர்கள் பார்த்திருக்கலாம், பிர் ரூமா. மஸ்ஜிது கிப்லத்தைனுக்கு அருகாமையில் அந்த பிர் ரூமா இருக்கிறது. அங்கு இன்றும் இதில் கவனிக்க வேண்டிய செய்தி இருக்கிறது. இன்றும் அந்த கிணறு யாருடையது என்று கேட்கப்பட்டால் இது அரசாங்கத்துடையது என்று சொல்லப்படுவது கிடையாது. இந்த கிணறு வக்ஃபு சார்ந்தது என்று சொல்லப்படுகிறது, அரசாங்கத்துக்குரியது என்று சொல்லப்படல. ஏராளமான சவுதியில ஏராளமான செல்வந்தர்கள் சவுதி நாட்டில் வக்ஃபு செஞ்சிருக்கிறாங்க. நிறைய சொத்து பத்துகளை எழுதி கொடுத்துருக்காங்க பொதுமக்களுக்கு, பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு. அதுவெல்லாம் இன்று கேட்கப்பட்டால் இது வக்ஃபு சொத்து என்று சொல்லப்படுமே தவிர இது அரசாங்க சொத்து என்று சொல்லப்படாது. அரசாங்கம் வக்ஃபு வாரியத்தை நிர்வகிக்குமே தவிர
வக்ஃபு வாரியத்தின் சொத்து முழுமையாக முஸ்லிம்களுக்கு பயன்பட்டாக வேண்டும். அதுதான் இஸ்லாத்துடைய சட்டம். இப்போ இந்த விஷயம் மிக முக்கியமானது. எங்களுடைய இஸ்லாத்திலே, இஸ்லாமிய சட்டத்திலே வக்ஃபு சட்டம் இப்படி இருக்கிறது, எங்களுக்கு இப்படி தான் நடைமுறை இருக்குது என்று சொல்வதற்கு நம்மிடத்தில் ஆளு தயாராக இல்லை. காரணம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் நம்முடைய பொதுப்போக்குத்தனம் தான் காரணம். கல்வியில் பின்தங்கி இருக்கிறோம், பொது விஷயங்களில் பின்தங்கி இருக்கிறோம், அரசியலில் பின்தங்கி இருக்கிறோம், என்ன பிரச்சனையில பின்தங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேறொரு வழியாக நம்மளை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் கத்த விட்டுருக்காங்க. நம்முடைய ஆட்சியாளர்கள், நம்முடைய எதிரிகள்லாம் கத்திக்கிட்டே இருக்கட்டும், கத்திக்கிட்டே இருந்தால் இஸ்லாமியர் கத்திக்கிட்டே இருக்கணும், ஆர்ப்பாட்டங்கள் நடத்திக்கிட்டே இருக்கட்டும், அவங்க காசு உடனே வீண் வரையும் ஆகிட்டே இருக்கட்டும், அப்படியே போயிட்டே இருக்கு, நம்ம எதையும் கண்டுக்கிற தேவையில்லை. இப்படியெல்லாம் ஒரு போங்கிலே நம்முடைய எதிரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிந்தித்து செயல்பட்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டிய மிக மோசமான காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவர்கள் என்னவெல்லாம் சொல்லி சென்றார்களோ, பின்னால் வரக்கூடிய காலங்கள் எவ்வளவு மோசமாக இருக்கும் என்று சொல்லி சென்றார்களோ, அத்தனை விஷயங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சொல்லப்போனால் இப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மசோதா ஷரியத்திற்கே தலையிடக்கூடியதாக இருக்கிறது. வக்ஃபு சட்டம் என்று பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் இப்படித்தான் இருக்கணும், மார்க்கம் இப்படித்தான் சொல்லித் தருகிறது, அதை எல்லாம் நீக்கி தள்ளிவிட்டு வக்ஃபு சட்டம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முஸ்லிம் சமுதாயத்திற்கு சொல்லப்பட்டால் அந்த மசோதா எவ்வளவு பெரிய கொடுமையானது. நாம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், உங்களுடைய நோன்பை நீங்கள் இப்படித்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம சஹருக்கு எந்திரிச்சு நோன்பு வச்சுட்டு சாயந்தரம் என்ன செய்வோம், மகரிப்புக்கு திறப்போம், நோன்பை திறப்போம். இல்லை நீங்கள் மதியானமே நோன்பை திறந்துருன்னு சொல்லப்பட்டால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த ஒரு பேசிக்கான விஷயம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இன்னும் விளங்கலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை வக்ஃபு என்பது, தான தர்மங்கள் எப்படி செய்ய வேண்டும், எதற்கு பயன்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம சிந்தித்து பார்த்தால் மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. ஒரு முஸ்லீம் அவருக்கு சொந்தமான சொத்தை எப்பொழுது வேண்டுமானால் தர்மம் செய்யலாம். கடைசி நேரம் மௌத்தாக போறாரு, என்னுடைய சொத்தை நான் பள்ளிவாசலுக்கு கொடுக்குறேன், படுத்த படுக்கையாக இருக்கிறார், இல்லை நேற்று தான் இஸ்லாத்துக்கு வந்தார், இன்னைக்கு அவர் முஸ்லீம், எல்லா விஷயமும் அவருக்கு கடமையாயிரும். அவர் சொல்லுகிறார், என்னுடைய சொத்தை நான் இஸ்லாத்துக்கு என்ன செய்யணும், பொதுமக்களுக்கு என்ன தான தர்மம் கொடுக்குறேன். இப்படி செய்தால் இஸ்லாத்தின் ஷரியத்தின் சட்டப்படி அது ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னைக்கு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், காலையில் ஏற்றுக்கொண்டார், அவர் மாலையில் ஒரு தர்மத்தை செய்கிறார், என்னுடைய இந்த சொத்தை நான் வக்ஃபு செய்கிறேன்னு. ஷரியத்து சட்டப்படி அது ஏற்றுக்கொள்ளப்படும், அனுமதிக்கப்பட்டது, ஹலால். ஆனால் மசோதா சொல்லுகிறது, ஒரு முஸ்லிம் அவர் வக்ஃபு செய்ய வேண்டும் என்று சொன்னால், தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் 5 ஆண்டு காலம் ஒரு முஸ்லீமா இருக்கணும். அப்ப இது ஷரியத்துக்கு முரணாக இருக்கிறது, எங்களுடைய ஷரியத்து இப்படி இருக்கிறது, நீங்கள் போட்ட சட்டம் இப்படி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மற்ற விஷயத்தை விட்டுருவோம், அங்கே ஊழல் நடக்குது, இங்கே ஊழல் நடக்குது, அதை தப்பு செய்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டுருவோம். நம்முடைய ஷரியத்துக்கு எதிராக இருக்கிறது. அடுத்ததாக ஒரு விஷயம், சொத்து எதற்காக வக்ஃபு செய்யப்பட்டதோ அதற்காகத்தான் செலவு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டம் ஷரியத்தில் இருக்குது. உதாரணமா, பள்ளிவாசலில் பாய் வாங்கி கொடுத்துருக்கோம், கொடுத்தவர் நான் தொழுகைக்காணிதே பாய் கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு. அப்படி நான் நியத்தை வச்சு வக்ஃபு செஞ்சார் என்று சொன்னால் அந்த பாயை தொழுகைக்காணி தான் விரிக்கணும். அந்த அளவுக்கு கட்டுப்பாடு கூடிய வக்ஃபு சட்டங்கள் நம்முடைய ஷரியத்தில் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நாம் இந்த சட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு எதற்காக நம்ம வக்ஃபு செய்யப்பட்டிருக்கிறதோ அதை மாற்றமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அத்தனையும் ஷரியத்துக்கு மாற்றம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய அசீம் பிரேம்ஜியாக இருக்கட்டும், அமெரிக்காவுடைய பில்கேட்ஸாக இருக்கட்டும், உதாரணமாக பில்கேட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், மிகப்பெரிய தொழிலதிபர். அவர் ஒரு அறக்கட்டளை வச்சிருக்கிறார், அவர் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் அவர் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கார், நிபந்தனை என்ன தெரியுமா, சுகாதாரத்துக்கு மட்டும்தான் என்னுடைய கொடை செலவிடப்பட வேண்டும். தனியாக யாரெல்லாம் அறக்கொடை செய்கிறார்களோ, யாரெல்லாம் கொடை கொடுக்கிறார்களோ, ட்ரஸ்ட் வச்சிருக்காங்களோ, அவங்களெல்லாம் ஒரு நிபந்தனை வச்சுக்கிறாங்க, அரசாங்கம் அதை உத்தரவிடுகிறது, இதுக்கு தான் பயன்படுத்த வேண்டும் என்று. இன்னைக்கு பில்கேட்ஸ் உடைய பணத்தை மற்ற காரியங்களுக்கு பயன்படுத்த முடியாது, சுகாதாரத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஆனால் அதே போன்று நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் வக்ஃபை என்ன செய்திருக்கிறோம்னா ஷரியத்தை பொறுப்படுத்துக்குது. நீ வக்ஃபு செய்யறியா, அதை இப்படித்தான் என்ன செய்யணும், கட்டுப்பாட்டோடு நடக்கணும், இப்படித்தான் செலவு செய்யணும் என்ற சட்டம் எல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதனால தான் இவ்வளவு காலத்தில் வக்ஃபு சொத்து கவனப்படுத்தப்பட்டிருக்கிறது. தனிநபர் சொத்தாக இருந்தால், வேற ஏதாவது அறக்கட்டளையுடைய சொத்தாக இருந்தால் நிபந்தனைகள் மாற்றப்பட்டு, பைலாக்கள் மாற்றப்பட்டு, இன்னும் மட்டும் எந்த அளவுக்கு நமக்கு சொத்தே இருந்திருக்காது.
வக்ஃபு சொத்து என்ற ஒரே காரணத்தினால் இந்த அளவுக்கு நம்முடைய இவ்வளவு சொத்து நம்முடைய கையில் இருக்கிறது. நம்முடைய பலகீனம் இருக்கிறது, பயன்படுத்தப்படாமல் போட்டது நம்முடைய தவறு தான். ஆனால் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்துலேயும் பலகீனமாக இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் நம்ம பலகீனமாக இருந்துட்டோம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கு எதிராக கொண்டு வருவது ஒரு விஷயம், ஷரியத்திற்கே எதிராக கொண்டு வரக்கூடிய சட்டங்களை அல்லாஹ் தான் அவனுக்கு சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும். அதற்கு அடுத்தபடி அவன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் வாய் சொல்லாக வக்ஃபு செஞ்சால் வக்ஃபு பிடிக்கணும். சரியத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, என்னுடைய காசு பணத்தை நான் என்ன செஞ்சேன், பள்ளிவாசல் கொடுத்துட்டேன், இல்லை என்னுடைய இந்த இத்தனை ஏக்கர் நிலத்தை மதரசாவுக்கு எழுதி கொடுத்துட்டேன். இப்போ அவர் வாய் வழியாக சொல்லி நியத்து வச்சாலே போதுமானது, வக்ஃபு என்ன செஞ்சிடும், நிறைவேறிடும். ஆனால் இப்போது போட்டிருக்கக்கூடிய சட்டம் என்ன தெரியுமா, கண்டிப்பாக எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யணும். ஒருத்தர் படுத்த படுக்கையாக இருக்கிற கடைசி நேரம் என்னுடைய சொத்தை நான் என்ன செய்கிறேன், வக்ஃபு செய்கிறேன்னு சொன்னால் சட்டப்படி என்ன செய்ய முடியாது. இல்லை ஒருத்தர் அக்ரிமெண்ட் எழுத முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார், அவர் வக்ஃபு செய்ய முடியுமான்னு செய்ய முடியாது. அப்போ ஷரியத்து நமக்கு எதுவெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாம் இந்த மசோதாக்கள் செய்ய விடாமல் தடுக்கிறது. அதே போன்று வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு நிறைய சட்ட விதிகள் இருக்கிறது. அதனால தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, வக்ஃபு வாரியம் அமைச்சாங்க. சும்மா வேணுமென்னு அமைக்கலை, இதெல்லாம் சரியாக கொண்டு போகணும், சரியாக செய்யணும். சொல்லப்போனால் வக்ஃபு சட்டத்துக்கு உட்பட்டு தான் இந்த வாரியம் இயங்கணும் என்ற ரீதியில் கொண்டு வரப்பட்டது. சில குளறுபடிகள் இருக்கலாமே தவிர முற்றிலுமாக இது தவறானது, ஆகையினால் அந்த சொத்துக்களை எல்லாம் நாங்கள் பிடித்துக் கொள்வோம் என்று சொல்வது இந்த முஸ்லிம் சமுதாயத்தை கேள்விக்குறியாக ஆக்கியிருக்கிறது. சொல்லப்போனால் முஸ்லிம் ஷரியத் சட்டத்தை கேள்விக்குறியாக ஆக்கியிருக்கிறது. இத்தனை விஷயங்கள் உள்ளடங்கமாக வைத்திருக்கிறார்கள். நம்ம நம்முடைய ஷரியத்தை யோசிக்கிறது இல்லை, நம்முடைய குர்ஆன் ஆய்வு செய்கிறது இல்லை, நம்முடைய தொழுகையை நோன்புகளை ஹதீஸ்களை ஆய்வு செய்கிறது இல்லை. முஸ்லீம் அல்லாதவர்கள் இதற்காக வேண்டி மெனக்கட்டு நிறைய ஆய்வு செய்கிறாங்க. அதனால்தான் இவங்களுக்கு எந்த இடத்துல நம்ம மாற்றி கொடுக்கலாம், எதை திருத்தலாம், எதை திருத்தினா இவங்களுக்கு சரியாக வரும், எல்லாத்தையும் சரி செய்து விட்டு அவர்கள் மசோதாவை தாக்கல் செய்கிறார்கள். எத்தனையோ விஷயங்கள் நாம் பார்த்துருக்கிறோம். இந்த இந்திய திருநாட்டில் எவ்வளவு அடக்குமுறையை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? அதனால தான் சொல்லக்கூடிய வாதங்கள் ஒவ்வொரு தடவையும் வக்ஃபு திருத்த சட்டம் கிடையாது, இது திருட்டு சட்டம். எப்படியாவது முஸ்லிம் சமுதாயத்திடமிருந்து இந்த சொத்துக்களை அரசாங்கத்தில் ஒப்படைக்கக்கூடிய ஒரு திட்டம் அரசாங்கத்தில் தான் இருக்குது. முதல்ல இப்போ வக்ஃபு வாரியம் பிரச்சனைக்குரியது என்று சொன்னால், வக்ஃபு வாரிய தலைவராகவோ வக்ஃபு வாரிய உறுப்பினராக நியமிக்கக்கூடியவர்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். வக்ஃபு வாரிய தலைவராக யார் நியமிக்கிறார்? மாநில அரசுகள் நியமிக்கிறது, மத்திய அரசுகள் உறுப்பினர்களை நியமிக்கிறது. அவருடைய கண்ட்ரோலில் தான் இந்த வக்ஃபு வாரியம் இருக்குது. கடைசியில் என்ன சொல்லப்படுகிறது, வக்ஃபு வாரியத்தில் ஏற்பட்ட தவறுகள் தான் இந்த மசோதா செய்யப்படுகிறது. நன்கு நாம் சிந்திக்க வேண்டும். நம்மை ஏமாற்றுவதற்கு, நம்முடைய உடைமை இல்லாதவர்களை ஆக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இது. வக்ஃபு சொத்தை காலி பண்ணிட்டா என்ன செய்ய முடியும்? ஒருத்தன் பொருளும் இல்லை, ஏற்கனவே சிஏ நம்ம பார்த்தோம், ஒருத்தன் பொருளும் இல்லை, ஷரியத் சட்டத்தையும் கொலாப்ஸ் பண்ணியாச்சு, எதுவுமே இல்லாமல் இரண்டாம் தர குடிமக்களாக இந்த இந்திய நாட்டிலே ஒரு வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்மளும் அறியாமல் இருந்து கொண்டே இருக்கிறோம். இதையும் பேசுகிறாங்க, இதையும் கண்டன ஆர்ப்பாட்டம் போடுறாங்க, இதையும் பேசணும். நம்முடைய வேலை, நம்முடைய சொத்தை கரெக்ட் பண்ணுவோம். நம்ம வாங்கி போட்ட இடத்துல ஏதாவது ஒரு அடி கூட குறைச்சி இருக்குது, அதை சரி பண்ணிக்கிறோம், வேலி போடுவோம், பொது சொத்து தானே என்று நாம் பாராமுகமாக இருந்தது நம்முடைய சில தவறுகளும் இதற்கு காரணமாக இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கும். வரக்கூடிய காரியங்களில் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி நாம் இந்த தவறுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த சட்ட திருத்தத்தின் பெரும் கொடுமை என்ன தெரியுமா? வக்ஃபு வாரிய உறுப்பினர்களாக முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கலாம். இதைத்தான் நாடாளுமன்றத்தில் நம்முடைய நீலகிரி எம்பி ஆர் ராசா கேட்டார். ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி விவாதத்தில். அறநிலைத்துறைக்கு சொந்தமான கல்லூரியில் முஸ்லிம்கள் என்ன செய்ய ஆசிரியர்களாக சேர்க்கக்கூடாது என்று சொன்ன இந்த அரசு, RSS மற்றும் இந்த இயக்கங்கள் எல்லாம் இன்று அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம் வக்ஃபு வாரியத்திலே முஸ்லிம் அல்லாதவர்களை சேர்ப்பதற்காக என்று சரியான ஒரு ஆணித்தரமான ஒரு வாதத்தை முன் வச்சார். உண்மையிலேயே ஒரு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு தேவைப்படுகிறது. யாரையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த இந்திய திருநாட்டில் நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தில் உள்ள முஸ்லிம்கள் கண்ட உரிமையை நாம் இழக்கிறோம். நமக்குன்னு உரிமை இருக்கிறது. இந்த இந்திய திருநாட்டிலே மதம் சார்ந்த விஷயங்களை முழு சுதந்திரமாக நாம் செய்து கொள்வதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. வக்ஃபும் அதில் கட்டுப்பட்டது தான். ஆனால் ஏனோ தெரியவில்லை, மக்கள்கள் வக்ஃபு சார்ந்த விஷயங்கள் தெரியல அப்படிங்கிறதுனாலயா, இல்லை நம்ம ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வக்ஃபு சொத்து இன்னொரு முக்கியமான விஷயம். வக்ஃபு சொத்து அரசாங்கத்தின் மேற்பார்வையில் இருக்கிறது. அறநிலைத்துறை
அரசாங்கத்தின் மேற்பார்வையில் இருக்கிறது. இப்படி சில சொத்துக்கள் அரசாங்கத்தின் மேற்பார்வையில் இருக்கிறது. வக்ஃபு வாரியத்திற்கு இப்போது விதிக்கப்பட்ட மசோதா திருத்த சட்டத்தின்படி வக்ஃபு வாரிய சொத்துக்கு வரி விதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. வக்ஃபு வாரிய சொத்துக்கு வரி விதிக்கக்கூடிய வாய்ப்பு, நீதிமன்றத்திற்கு முழு அனுமதி. வக்ஃபு வாரியத்துக்கு தான் ஷரியத்துடைய விஷயங்கள் எல்லாம் தெரியும். வக்ஃபு வாரியத்தை எப்படி கையாள வேண்டும் என்ற விஷயம் தெரியும். அது நீதிமன்றத்துக்கு செல்லுமையானால் அந்த சொத்தை நீதிமன்றம் பொதுவான சொத்தாகத்தான் பார்க்கும், பொதுவான வழக்காகத்தான் அதை எடுத்துக்கொள்ளும். மாவட்ட கலெக்டரிடம் என்ன செய்யணும்? நம்முடைய சொத்து பத்துக்கெல்லாம் போய் என்ன செய்யணும்? பதிவு செய்யணும் வக்ஃபு சொத்தை. இது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு சட்ட திருத்தத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இந்திய திருநாட்டில் முஸ்லிம்கள் இன்னும் அடக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளை எவ்வளோதான் துவா செஞ்சோம், ஒருவேளை நம்ம சரியில்லையா என்னன்னு தெரியல. ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்ககிட்ட மக்கள்லாம் சொன்னாங்க, உங்களுடைய ஆட்சி சரியில்லையே அப்படின்ட்டாங்க. உங்களுடைய ஆட்சி சரியில்லை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட. இப்போ அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்களாம், உங்களுடைய ஆட்சி, அதை மக்கள் சொன்னாங்க, உங்களுடைய ஆட்சி உமர் உஸ்மான் போல இல்லை, சரியில்லைன்னு சொன்னாங்க, அவங்கள போல இல்லையே அப்படின்னு. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம் மக்களிடத்துல, உமருக்கும் உஸ்மானுக்கும் நாங்கள் கிடைச்சோம், எங்களுக்கு நீங்கள் தான் கிடைச்சிருக்கீங்க. அப்போ அப்படித்தான் இருக்கும். ஒரு கால மக்கள் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை தான் ஆட்சியாளர்கள். ரொம்ப அல்லாஹ்விடத்தில் ரொம்ப ஒரு பணிவோடு அவனை பயந்து நடக்கக்கூடிய மோசமான காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்திய முஸ்லிம் சமுதாயம் சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு எதையெல்லாம் கிடைத்ததோ அதையே சமாதானமாக ஏற்றுக்கொண்டது இந்த இஸ்லாமிய சமுதாயம். பாபர் மசீது இடிக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டது, முத்தலாக் தடை சட்டத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக அரசியல் அதிகாரத்தில் ஓரம் கட்டப்பட்டு இருக்கிறது. எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு இந்த முஸ்லிம் சமுதாயம் இந்த இந்திய திருநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த தாக்கு தான் வக்ஃபு மசோதா. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவன் அளவிலே நாம் பொறுப்பை ஒப்படைக்கின்றோம். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வே எல்லாவற்றிற்கும் போதுமானவன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி